இன்னைக்கு வீடியோவில் கிறிஸ்பியாக பன்னீர் வச்சுட்டு ஒரு போண்டா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பன்னீர் போண்டாவுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு இதுக்கு வெங்காயம் நிறையா தேவைப்படும். ஒரு 2 வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு ராஸ்மெல் போனோடனே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா ராஸ்மெல் போனதுக்கப்புறம் வணக்கி விட்டுட்டு 100 கிராம் பன்னீரை நான் இங்கே உதுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே ஒரு 3 உருளைக்கிழங்க நான் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் தோல் உரிச்சு. அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி. இது ஆற வச்சுருங்க தனியாக. அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு இப்போ பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். நம்ம எந்த கப்பில் கடலை மாவு அளக்குறோமோ அதே கப்பில் 1½ கப் அரிசி மாவு போட்டுக்கோங்க. நான் இங்கே 1/2 கப் கடலை மாவு, அதே கப்பில் ஒரு 1½ கப் அரிசி மாவு போட்டுட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் சோடா உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி போட்டுக்கோங்க சோடா உப்பு. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க. கரைச்சதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த டீப் ஃப்ரை பண்ண போகிற எண்ணெயை இதில் ஒரே ஒரு கரண்டி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பன்னீர் ஸ்டஃபிங்கை போட்டுட்டு மாவில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துட்டா சூப்பரான கிறிஸ்பியான பன்னீர் போண்டா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.